வணக்கம். சமீபத்துல வடகொரியா அமெரிக்காவுக்கு ரொம்ப நேரடியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இந்த அறிவு போற பின்னணி என்ன, இதனால என்னென்ன தாக்கங்கள் வரலான்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த முழு அறிவிப்போட மையமே இந்த ஒரு வரிதாங்க. இது ஏதோ ஒரு சாதாரண அறிக்கை இல்ல. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கொடுத்த ஒரு நேரடி வார்னிங். இத கேட்கும்போதே ஒரு விதமான பதற்றம் உருவாகுது இல்லையா? சரி, இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு அறிக்கை எங்கிருந்து வந்துச்சு? எந்த மாதிரி ஒரு சூழல்ல இதை வெளியிட்டாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வடகொரியாவோட ஆளும் கட்சி மாநாட்டோட கடைசி நாள் அன்னைக்கு தான் அதிபர் கிம் ஜாங் உன் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கார். இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணதும் அவங்களோட அரசு செய்தி நிறுவனமான KCNA தான். ஆனா கிம் ஜாங் உன் வெறும் எச்சரிக்கையோட மட்டும் நிறுத்திக்கல. அவங்க நாட்டு ராணுவ படைகளை இன்னும் ரொம்பவே வலுப்படுத்தணும்னு ஒரு தெளிவான அழைப்பு விடுத்திருக்காரு. அதை எப்படின்னு அடுத்ததா பார்க்கலாம். அப்போ இந்த ராணுவத்தை வலுப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? என்ன மாதிரி புது ஆயுதங்களை அவங்க சொல்றாங்க? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த அறிவிப்புல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வடகொரியா எந்த மாதிரியான அட்வான்ஸ்ட் ஆயுதங்களை உருவாக்க போகுதுன்னு ஒரு லிஸ்டே வெளியிட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அப்புறம் குறிப்பா தென்கொரியாவை டார்கெட் பண்ற மாதிரி பீரங்கிகள் மற்றும் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், இது எல்லாமே அடங்கும். அவங்களோட ராணுவ நோக்கம் எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டுது. இந்த கேள்வி நம்மள வெறும் ஆயுத பட்டியலிருந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய திட்டம் என்ன, அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு யோசிக்க வைக்குது. இது வெறும் ஆயுதங்களை பத்தின விஷயம் மட்டும் அல்ல. இப்போதான் இந்த அறிவிப்போட மிக முக்கியமான கட்டத்துக்கே வரும். வடகொரியா தன்னை எப்படி வரையறுத்துக் கொள்ளுதுன்றதுலயே ஒரு அடிப்படை மாற்றம் நடந்திருக்கு. இந்த முக்கியமான வரிய கவனிங்க. நிரந்தரமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏதோ தற்காலிகமான ஒரு முடிவு இல்லைன்னு அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. அப்போ நிரந்தர அணுசக்தி நிலைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, வடகொரியாவோட அணு ஆயுதங்கள் இனிமே பேச்சுவார்த்தைக்கான ஒரு விஷயமோ இல்ல தற்காலிகமான ஒரு தடுப்பு கிடையாது. இது அவங்க தேசிய அடையாளத்தோட ஒரு நிரந்தரமான மாற்றவே முடியாத அங்கம்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அவங்களோட நியூக்ளியர் ஸ்டேட்டஸ் இனிமே விவாதத்துக்கே உரியதில்லைன்றத உலகத்துக்கே அறிவிக்கிறாங்க. வடகொரியாவோட இந்த தெளிவான அறிவிப்பு கொரிய தீபகற்பத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலக அரசியலையும் எப்படி மாத்தப் போகுது, உலக பாதுகாப்புல இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி.